இப்போ டிஎம்கேவோட கூட்டணி கட்சிகள்லாம் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? கூட்டணிக்கான அச்சாரமாக பார்க்கிறேன். கூட்டணி கட்சியில் அடிக்க வேணாம், விஜய் அடிக்க வேணாம்னு சொல்கிற ஆள் எதுக்காகன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. கூட்டணிக்கு நாளைக்கு வருவாங்க. இப்போ பாஜக கூட்டணிக்கு வர மாதிரி இருந்தால் பாஜகவே அடிக்க வேணாம்னு சொல்லியிருக்கணும். டிஎம்கே வந்துட்டு வீட்டுக்கு போற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறது சார்? சொல்லாமல் செய்கிற உள்ளடி வேலைகள்லாம் தனியாக நடக்கும். அதற்கு சில இதெல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்னாலும் சிக்கலாகும். அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் அவர் சொல்கிறாரு. சட்டசபையில எதிர்க்காம வெறும் பிரஸ் மீட்ல மட்டும் ஏடிஎம்கேவை வந்துட்டு டிஎம்கே எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்யறாங்க. உங்களோட கருத்து என்ன சார்? சட்டசபையில் எதிர்க்காமல் அப்படின்னு தானே சொல்றீங்க. எடப்பாடி பேசுனதே கட் பண்ணி அமைச்சர் திடீர்னு பார்த்தா அமைச்சர் பேசுவார். அடுத்து எடப்பாடி அஞ்சு மைக் பிடிச்சி நான் அப்படின்னு கட் ஆகிடும். மறுபடியும் பார்த்தா அமைச்சர் பேசிட்டு இருப்பாரு. புகழேந்தி அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு, விஜய் வந்துட்டு ஏடிஎம்கவே ஒரு கட்சியாவே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதை எப்படி பார்க்கறது சார்? விஜய் எப்படி பார்க்குறான்னு இவரு தெரிஞ்சுக்கிது பாருங்க. விஜய் அதிமுகவை ஒரு கட்சியாக பார்க்குறாரு அப்படின்றது தேர்தல் கூட்டணி வரும்போது தெரியும். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிப் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. இப்போ டிஎம்கேவோட கூட்டணி கட்சிகள்லாம் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? கூட்டணிக்கான அச்சாரமாக பார்க்கிறேன். திமுக தான் எதிரி, திமுக தான் ஆளுங்கட்சி. இதே திமுக கூட்டணியில் காங்கிரஸோ விசிகே இவங்களாம் இருக்காங்கன்னா எல்லாரையும் விமர்சிக்கலாம். இவங்க பாவம் அப்புறாணிங்க எல்லாம் ஜெயிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. அப்போது காங்கிரஸ் இந்த கூட்டணி கட்சிகள் 26 அதிமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அவங்கள போட்டு அடித்தா அதனால் அவங்கள அடிக்காதீங்க. விஜய் ஒருவேளை இந்த கூட்டணி அப்படியே தங்கிச்சு, விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதனால் விஜயை போட்டு அடிக்காதீங்க. அவ்வளோதான். பாஜக அடிங்க. ஏங்க பாஜகவையும் திமுகவையும் அடிங்கன்னு சொல்கிற ஆள் கூட்டணி கட்சியில் அடிக்க வேணாம், விஜய் அடிக்க வேணாம்னு சொல்கிற ஆள் எதுக்காகன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. கூட்டணிக்கு நாளைக்கு இவங்க வருவாங்கன்னு. அப்போ பாஜக கூட்டணிக்கு வர மாதிரி இருந்தால் பாஜகவையும் அடிக்க வேணாம்னு சொல்லியிருக்கணும். கண்டிப்பாக. ஆனால் பாஜக அடிங்க, திமுக அடிங்கன்றதில்ல. இதையே எடுத்துகிட்டு சுத்த மாட்டேங்கிறாங்க. இது தெரியுதா? இதுதான் இந்த விஷயம். ஓகே சார். இன்னொரு பக்கம் வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு வீட்டுக்கு போற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறது சார்? எந்த ஒரு இன்னும் எதுவுமே சரியாக பண்ணாத நிலையில் இப்படி எதை வச்சு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இவர்கள் 24 மாதிரி செயல்பட்டார்கள் என்றால் திமுக வீட்டுக்கு போகாது. அவங்க பழைய அதிமுகவாக கூட்டணி கட்சிகளை அது இவங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பத்தை பயன்படுத்தி கூட்டணி அமைக்கிற வேலைலாம் பண்ணால் டிஎம்கே வீட்டுக்கு போகிற வேலை நடக்கும். அதை இன்னொன்று அவர் அதிமுக மீண்டும் வீட்டுக்கே செல்லும், திமுக மீண்டும் ஆட்சியே பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறது இருக்கார். அதனால் அவர் பூஸ்ட் பண்ணுறது அதை சொல்லி தான் ஆகணும். ஒன்றும் இல்லாத கட்சி கூட நாங்கள் கை காட்டுகிறவர் தான் முதல்வர் அப்படின்வார். ஏன்னா நீங்கள் கை காட்டினவர் தான் முதல்வர், வேறு யாரோ வந்துட்டாங்கன்னா இப்போ பாருங்கள் கை காட்டுறேன் பாருங்கள் அவர் தானே அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கட்சி கூட சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இது பெரிய கட்சி. விட்டால் கூட்டணி மாறுச்சுன்னா ஆட்சிக்கு வர மாதிரி இருக்கு கட்சி. அதனால் அவருக்கு தொண்டர்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் சொல்லி தான் ஆகணும். சொல்லாமல் இருந்தானே இருக்குது. சொல்லணும், செயல்பாட்டில் காட்டணும். கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2024 விட இப்போ கொஞ்சம் இந்த கல ஆய்வு, இந்த பேசுறது. இப்போ கேபி முனுசாமி சொல்கிறாருல்ல, நாங்கள் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நீங்கள் கூட கேட்டீங்கல்ல. சொன்னால் நான் சொன்ன இதெல்லாம் நடக்கும். பிரச்சனைகள்லாம் ஏங்க போகிறீங்க வேலைக்கு, இங்கேயே இருங்களேன் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லாமல் செய்கிற உள்ளடி வேலைகள்லாம் தனியாக நடக்கும். அதற்கு சில இதெல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்னாலும் சிக்கலாகும். அதனால் அப்படியே போகுது. அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் அவர் சொல்கிறாரு. அப்படிதான். இது சட்டசபையில் எதிர்க்காம வெறும் பிரஸ் மீட்ல மட்டும் ஏடிஎம்கேவை வந்துட்டு டிஎம்கே எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன சார்? சட்டசபையில் நீங்கள் பொதுவாக அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், திமுக ஆட்சிக்கு வரும்போதே சொன்னது நாங்கள் சட்டசபையை நேரலையாக ஒளிபரப்புவோன்னு சொன்னாங்க. ஆனால் வந்தோடனே சரி நான் இன்னொன்று கேட்குறேன். சட்டசபையில் எதிர்க்காமல் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. எடப்பாடி பேசுனதே கட் பண்ணீங்க. அமைச்சர் திடீர்னு பார்த்தா அமைச்சர் பேசுவார். அடுத்து எடப்பாடி அஞ்சு மைக் பிடிச்சி நான் அப்படின்னு கட் ஆகிடும். மறுபடியும் பார்த்தா அமைச்சர் பேசிகிட்டு இருப்பார், இல்லாட்டி சபாநாயகர் பேசிகிட்டு இருப்பார், இல்லாட்டி முதல்வர் பேசிகிட்டு இருப்பார். அப்போ சட்டசபையில் பேசாமல் அதெல்லாம் கட் பண்ணாங்க லைவை. அதனால் உங்களுக்கு என்ன தெரியும், லைவ் என்ன நடந்துச்சுன்னு என்ன தெரியும்? அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் தெரியும். பத்திரிகைகள் பெரும்பாலும்
என்ன மெயின் எதை எடுத்து போடணுன்ற அந்த பார்வை இருக்குல்ல, அது இருக்காது. எடிட்டர்ஸாக இப்போ நான்லாம் ஒர்க் பண்ணப்போ கார்ப்பரேஷனோ பீட்டோ இல்லை சட்டசபை பீட்டோ போகும்போது நான் ஒரு முடிவோடு போவேன், இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. ஆனால் என்கிட்ட கேட்குறது இதை கொடுங்கன்னுவாங்க. அதை மீறி தான் எங்கேயாவது திணிக்க முடியுமான்னு பார்ப்பேன். ஈவன் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி பத்திரிகையில் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த எதிர்கட்சி பத்திரிகையிலேயே ஆளுங்கட்சியுடைய இதை போய் நான் கவர் பண்ணும் பொழுது நான் என் புத்தி எப்படி இருக்கும், அங்கே என்ன தப்பு இருக்குன்னு தானே இருக்கும். அந்த தப்பை வந்து இங்கே எழுதும் போது எழுத விட மாட்டாங்க. இல்லை அது வேணாம், இது கொடுங்க அப்படின்வாங்க. அதில் நம்ம ஏதாவது மறைச்சி கொடுப்போம், இல்லாட்டி துண்டு செய்தியாக தனியாக பிட்டை போட்டுருவோம். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் வந்து அடங்க மாட்டார் இவர் அப்படின்ட்டு எனக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொருத்தரையும் அனுப்புவாங்க. அவர் ஃபுல்லாக வந்து வச்சு நல்லா சொம்பு செய்தியாக கொடுத்துருவார். அப்போ பார்க்கும்போது நான் எதிர்ப்பு செய்தி கொடுத்துருந்தாலும் ஈக்குவல் பண்ணிட்டோன்ற மாதிரி போகும். இந்த மாதிரி தான் பார்வை இருக்குது. அப்போ நீங்கள் சட்டசபையில் அவர் என்ன பேசுகிறாரு, மானிய கோரிக்கைகள் எவ்வளோ நேரம் கொடுக்கப்படுகிறது, அதுக்குள்ளே இவங்க எவ்வளோ பேசுகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ வெளிநடப்புகள் நடந்திருக்கு, அதெல்லாம் இவங்க மக்களுள் எல்லாருக்கும் வந்து ஞாபகம் இருக்காதுல்ல. அதை பயன்படுத்திட்டு அங்கே பேசலை. அப்போது என்ன விஷயம்னா, இங்கே பேசுகிறது இவங்களை உறுத்துது, புரியுதா? அதுதான் பிரச்சனை. இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. அதில் விஜய் வந்த பிறகு ரொம்ப இவர் சொல்கிறாரு, கூட்டணி பலமான கூட்டணி தான், உங்கள் கூட்டணி உடையும், பலமான கூட்டணி அமைப்போம்னு சொல்லிட்டு முதல் நாள் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. மறுநாள் பதறி அடிச்சுக்கிட்டு முதல்வர் பதில் சொல்கிறார், கூட்டணியில் விவாதங்கள் இருக்கிறது, விரிசல் இல்லை, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துன்னு. அதான் அவர் வேலை. அதை செய்யலைன்னு தானே பிரச்சனையா? பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, சண்டையா? என்னப்பா தம்பி சண்டை, இங்கே வா, என்ன அப்போனா அவன் துட்டை தர மாட்டேங்கிறான், சினிமா போனான், அந்த அப்படி 100 ரூபா வச்சுக்கோ, ஸ்நாக்ஸு அங்கே 250 ரூபா விற்பான், டிக்கெட் விலையை விட ஜாஸ்தி, அதுக்கு ஒரு 300 ரூபா வச்சுக்கோ, ஜாலியாக இருப்போம். இந்த வேலையை செஞ்சால் தான் அந்த பையனை இழுத்து போட முடியும். அதை விட்டுட்டு அப்படி சண்டை ஏதோ நடக்குது போனால் அது நாளைக்கு சமாதானம் ஆகிடுவாங்க. அதனால் அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது, திமுகக்குள்ளே என்ன பிரச்சனை, அப்போ உங்களுக்கு என்ன, அந்த 25 சீட்டு தான் தரேன்றாங்க, வாங்க பேசிக்கலாம், விட்டமின் சி அண்டு ஒரு 50 சீட்டு எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா அவங்க தெம்பாக இருக்கும். சரி, நான் டெல்லி தலைமையில் பேசுகிறேங்க அப்படி. இதுதான் இந்த குழப்ப செஞ்சுட்டே இருந்தால் தான் நீ ஆட்சி பிடிக்க முடியும். கலைஞர் பண்ணலையா, ஜெயலலிதா பண்ணலையா? ஜெயலலிதா அதுக்கு மேலெல்லாம் பண்ணியிருக்காங்க. நீ கூட்டணி சேராத, நீ தனியாக போய் நில்லு, நான் தனியாகவே நிற்கிறேன், நீ ஒரு கட்சி அப்படி கூட்டணி ஆரம்பிச்சிரு அப்படின்னு. மக்கள் நல்ல கூட்டணி அப்படி தானே உருவாச்சு. அதனால் இது எல்லாமே நடக்கும். ஓகே சார், புகழேந்தி அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு, விஜய் வந்துட்டு ஏடிஎம்கவே ஒரு கட்சியாகவே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதை எப்படி பார்க்கறது சார்? விஜய் எப்படி பார்க்குறான்னு இவரு தெரிஞ்சுக்கிது பாருங்கள். விஜய் அதிமுகவை ஒரு கட்சியாக பார்க்குறாரு அப்படின்றது தேர்தல் கூட்டணி வரும்போது தெரியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திருமாவளவன் வந்து எல்லாம் சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மை. விஜய் தன்னை ப்ரூவ் பண்ணணும் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது. விஜய் இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் 2 பெரிய கட்சி, 2 பேருக்குமே 234 தொகுதியிலையும் வார்டு வாரியாக உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அண்ணாமலை என்னென்னவோ பேசினார்ல, ஆனால் அந்த கட்சி தேர்தலில் நிற்கும் பொழுது வார்டுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவங்க உறுப்பினர்கள், அவங்க பழக்கம் இந்த மாதிரி. ஆனால் திமுக அதிமுக இந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஒரு தொகுதி ஒரு தெரு எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு 4 திமுக இருப்பான், 4 அதிமுக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பழகின ஒரு கட்சி, இப்போ நீங்கள் புதுசாக வராரு விஜய், அவங்க யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க தேர்தலுக்கு பழக்கப்பட்டிருப்பாங்கன்னா பழக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த தெருவில் எத்தனை பேர் இருக்காங்க, வயசானம்மா இருக்காங்க, அவங்களோட பழகிருக்காங்கன்னா அவங்களுடைய பார்வை இவங்கள பற்றி எப்படி இருக்கும், அவன் சினிமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க பையன் அப்படின்னு இருக்கும். நான் கூட ஒரு இதில் நடுவில் பேசியிருப்பேன். விஜய் ஒரு மேடை அமைச்சு கொடுத்துட்டாரு, இந்த வட்டத்தில் இவர் தலைவர், இவர் செயலாளர், டேய் நீயா நேற்று வரைக்கும் அந்த பட்டாசுலாம் வெடிச்சிருந்தியடா அப்படின்னு. அந்த மேடையில் உங்களை அறிமுகப்படுத்துகிற பிறகு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், ஏம்மா நான் வந்து போய் ஒரு ரேஷன் கடை அந்த தெருவிலையே அந்த வட்டத்தில் பிரச்சனை, ஆமாம் கூப்பிட்டு போய் ஒரு போராட்டம் நடத்துறது, ஒரு விதவை பென்ஷனை எழுதி கொடுக்குறது, தண்ணி வரலையா கார்பரேஷனில் பேசுறது, காவை அடைச்சிட்டு இது பண்ணுறது. அப்படின்னா என் தம்பியை கூப்பிட்றா, அவன் திமுககாரன்ட்ட போகவே முடியாது, ஆளுங்கட்சி. அதிமுக வட்ட செயலாளர்கிட்ட அவரும் அதே பந்தா, அவர்கிட்டையும் போக முடியாது. தம்பிங்க சின்ன வயசாகிறானு, அவன்கிட்ட போ. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நெருங்குவீங்க. இதுக்கு கால அவகாசம் இருக்குது. இப்போ கேட்டிங்கன்னா நீங்கள் போய் தேர்தல் அரசியலில் விஜய் கட்சினா எங்கே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அங்கே மட்டும் இருக்கும். ஆனால் 234 தொகுதியும் இருக்குமா, இருக்காது. அப்போ அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் வரணும். அப்படின்னா நீங்கள் தேர்தலில் மற்றவங்களும் எப்படி பார்ப்பாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்கு வாங்குறீங்கன்னு. தனியாக நிற்கிறாருன்னா ஒரு சிக்கல். அதனால தான் அவர் கூட்டணி இதுன்னு போடுறாரு, அது ஒரு காரணம்.
ரெண்டாவது ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வாங்கினாலும் 21% வச்சுருக்காங்க. ம். நீங்கள் சொல்கிற அந்த கள ஆய்வுக்கெல்லாம் கட்சி இருக்குது, இருந்தால் தானே கள ஆய்வு பண்ண முடியும். கண்டிப்பா. அப்போ இருக்குது. இவங்களும் இணைஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இவர்களுடைய ஸ்ட்ராங்கா அனுபவம், இருக்கும். ம். இவர்களுடைய அந்த வசதி. இப்போ ஒரு ஏரியாவில் விஜய் கட்சி இறங்குது, அவர் இளைஞராக இருப்பார், அவர்கிட்ட என்ன பண வசதி இருக்கும். ம். அதே ஏரியாவில் ஒரு தொழிலதிபர் இருப்பார், அவர் அதிமுகவில் இருப்பார். தம்பி இறங்கி பண்ணுங்க, எல்லாம் பார்த்துக்கலாம் சார், ஒரு 2 இது வேணும், பண்ணிடலாம் தம்பி போங்க. இந்த ஏற்பாடுகள் கூட்டணி சேரும்போது இது. ரெண்டாவது போலீஸோ இல்லை புதுசாக ஒரு இது மீட்டிங் இது பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்கன்னா இவங்களுக்கு தெரியாது. இப்போ அதிமுகனா நீ ஏன் தரமாட்ட அப்படின்னு, ஏன்னா அவர் ஏற்கனவே இருந்திருப்பார் அந்த இதில், அவருக்கு தெரியும் அந்த நடைமுறைகள். அப்போ இந்த மாதிரி அனுபவங்கள் கூட்டணி சேரும்போது தான் கிடைக்கும். இது சேர்ந்து இது 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. சப்போஸ் ஒரு 70 தொகுதி கொடுத்து அதில் ஒரு 50 ஜெயிச்சிட்டாரு, அவங்க ஒன்று பெரும்பான்மை வந்துட்டாங்க, இல்லை வரலை அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அடுத்த ஒரு 2-3 வருஷம் ட்ராவல் பண்ணும் பொழுது இவங்கெல்லாம் கேடர்லாம் மாறிடுவாங்க. அதுக்கு அப்போ விஜய்க்கு இது தேவை. வெறுமனே ஜான் ஆரோக்கியசாமியோ மற்றவங்களையோ வச்சுக்கிட்டுலாம் காலம் தள்ள முடியாது. அவர் ஸ்ட்ராட்டஜி தான், இப்படி போகலாம் இப்படி போகலான்னு. களம் என்பது வேறு. அப்போ களத்தில் நீங்கள் யாரை எதிர்க்க போகிறீங்க? மிகப்பெரிய ஜாம்பவான் திமுக, பல களம் கண்டவர்கள், ஆளுகின்ற கட்சி, அதிகாரி அவங்க சாதகமாக இருப்பாங்க, காவல்துறை அவங்க சாதகமாக இருக்கும். அவங்கள போய் நீங்கள் சந்திக்கணும். நீங்கள் யார்? நேற்று வரைக்கும் சினிமா பார்த்துட்டு சுற்றி இருந்தவங்க, விஜய்னு இது பண்ணுவாங்க. இன்றைக்கி நிர்வாகிகளாக மாறி இருக்கீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நிற்க முடியும்? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா விட்டு உங்களை சொல்ல வைப்பாங்க, அந்த அளவுக்கு திமுக. அப்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குன்னா நீங்கள் இன்னொரு அனுபவத்தோடு சேரணும். நீங்கள் வந்து லைட் வெயிட் சாம்பியன், லைட் வெயிட் ஃபெதர் வெயிட்னு வாங்கலாம் பாக்ஸிங்கில், அது அவங்க 2 பேரும் ஹெவி வெயிட் சாம்பியன். அப்போ நீங்கள் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனோட போய் மோதுறீங்கன்னா அந்த ஹெவி வெயிட் சாம்பியனோட சண்டை போட்டவர் இந்த ஹெவி வெயிட் சாம்பியன். இவருக்கு தெரியும் அவன் வந்து லெஃப்ட்டில் வெயிட்டு, ரைட்டில் வெயிட்டு, அவன் குனிஞ்சானா நீ இப்படி அடிக்கலான்னு. இவங்களுக்கு எதுவுமே தெரியும், ஃபெதர் வெயிட்டு அடிச்சு தள்ளுவாங்க. அப்போ இவர் அவரோட சேர்ந்தாருன்னா அவன் ட்ரைனிங் கொடுப்பாங்க, தெரிஞ்சோ தெரியாமல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே டிஎம்கே எப்போவுமே நம்ம 2 பேர் இருக்கலாம், வர்றவங்களை காலி பண்ணான்ற ஏற்பாடு தான். அதை மீறி ட்ரைனிங் எடுத்துக்குது உங்கள் திறமை. ட்ரைனிங் எடுத்திங்கன்னா தம்பி லெஃப்ட் வீக்கு, லெஃப்ட்டில் வச்சுக்க முடிஞ்சுது, அவன் ரைட் ஹேண்ட் தான் வரும், லெஃப்ட் கார்டு வைக்க மாட்டாப்புல, அடிக்கலாம். அந்த ட்ரைனிங் எடுக்குது. நான் இதை ஸ்போர்ட்ஸோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இந்த வாய்ப்பு விஜய்க்கு வேண்டுமென்றால் அவர் அதிமுகவோட ஒருவேளை தோழமை கட்சி தங்குச்சுன்னா இதை நோக்கி நகரும். அதை தான் அவரும் எதிர்பார்க்குறாரு. ஒரு வேளை கூட்டணி கட்சியில் வரலைன்னா நம்ம கதை கந்தல், கிட்டத்தட்ட 2024 மாதிரி ஆகிடும். அப்போது நமக்கு மாற்று இன்றைக்கி தம்பி வந்து களத்தில் நிற்கிறார். அவரை இணைச்சிக்கிட்டோன்னா கூட பாஜக கூட போகலான்றதை சொல்லிட்டார்ல, பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலுன்ட்டார். அதனால் அது எதுன்னு சொல்ல மாட்டார். ஒருவேளை விசிக காங்கிரஸ் எல்லாம் அதிமுக போயிட்டா இவர் இங்கே திமுக பக்கம் வரலாம், இல்லை விஜய் பக்கம் போகலாம். அதனால் ஒருவேளை இது அப்படியே அமைஞ்சிச்சுன்னா விஜய் பாமக அதிமுக பெரிய கூட்டணியில் அப்போது நல்லாயிருக்கும் களம், ஈக்குவல். யார் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் தான் ஜெயிக்க, இவங்கெல்லாம் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்னுவாங்க, நமக்கும் மண்டை குழம்பிடும். நான் 2 ஈக்குவல் பவர் மோதும். அப்போ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதற்கு தான் இவர் வந்து இது பண்ணுறாரு. இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? நம்ம இங்கே உட்காந்து பேசும்போது ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அப்போ அவங்க வந்து அதிமுகவை சாதாரணமாக பார்ப்பாங்க.